இயக்குனர் சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரொமோஷனுக்காக கொடுத்த இன்டர்வியூல பேசும்போது இந்தியன் 2க்கு அந்த அளவுக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் அது பரவாயில்ல. இப்ப நான் கேம் சேஞ்சர் அண்ட் இந்தியன் 3 படத்தை ஒரு பெட்டரான படமா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். அண்ட் இந்தியன் 3 ஓடிடில வெளியாக போறதா ஒரு பொய்யான தகவல் பரவிட்டு இருக்கு. அதுல துளி கூட உண்மை இல்ல. படம் கண்டிப்பா தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ண போறோம். அண்ட் இப்போதைக்கு முதல்ல பொங்கலுக்கு வெளியாக போற கேம் சேஞ்சர் படம் ஒரு சாட்டிஸ்பாக்சனான படமா அமைஞ்சிருக்கு. ராம் சரண் அவர்களுக்கு இது ஒரு லைஃப் டைம் கேரக்டரா இருக்கும். பிரில்லியன்டான ஸ்கிரீன் பிளேயோட படம் பயங்கர ரேசியா இருக்கும். ஒரு மாசான கமர்ஷியல் படம் தான். ராம் சரண் அண்ட் எஸ். சூர்யா அவர்களுக்கு இடையேயான கான்ஃபிளிக்ட் தான் படத்தோட மெயின் கதை. சோ கண்டிப்பா இந்த படம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு படமா இருக்கும்னு சொல்லிட்டு கான்பிடென்ட்டா சொல்லியிருக்காரு. அண்ட் கேம் சேஞ்சரோட டீசர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வெளியாச்சு. பட் ஆனா பெருசா எதிர்பார்ப்ப தோன்ற மாதிரியாலாம் அந்த டீசர் இல்ல. இந்தியன் பார்ட் 2 மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஆனா இந்த கேம் சேஞ்சர் படத்தோட மெயின் கதை பாத்தீங்கன்னா இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்களோடது. சோ சங்கர் அவர்கள் அந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சு அதை வாங்கி டெவலப் பண்ணி தான் ஒரு படமா பண்ணிருக்காரு. சோ கார்த்திக் சுப்பராஜ் படங்கள்னாலே மோஸ்ட்லி ரைட்டிங் இருக்கும். அது சூப்பரா இருக்கு இல்ல சுமாரா இருக்குன்றது அடுத்த விஷயம். பேசிக்கா ஒரு ஜென்யூனான ரைட்டிங் இருக்கும். சோ படத்துல ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே கரெக்டா இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பா ஓடும். பட் ஆனா சங்கர் அவர்கள் அப்டேட் ஆக வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இன்னமும் ஒரு பாடலுக்கு 20 கோடி 30 கோடின்னு செலவு பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்பவே வேஸ்ட். 90கள்ல அது பயங்கரமா ஒர்க் ஆச்சு. பிகாஸ் அப்ப பெருசா இன்டர்நெட்லாம் இல்ல. சோ அந்த மாதிரி லொகேஷன்ஸ் நம்ம படங்கள்ல பார்த்தா தான் உண்டு. பட் ஆனா இப்போ அப்படி இல்லை. இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு மொபைல்லயே உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இப்போ கதைக்கு தேவைப்படுற பாடல்களை தான் மக்கள் ரசிக்கிறாங்க. சும்மா போயிட்டு ஃபாரின்ல ஆடுறது செட்டுக்குள்ள ஆடுறதெல்லாம் ரொம்ப பெருசா யாரும் விரும்புறது இல்ல. சோ அதனால ஒரு பாடல்ல போயிட்டு 20-30 கோடியை வேஸ்டா செலவு பண்றதை மாத்திக்கலாம். ஒரு பாடலுக்கு செலவு பண்ற அந்த ஒரு 20 கோடியை ஒரு தரமான 10 ரைட்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு படத்தோட கதையை இன்னும் மெருகேற்றலாம். ஏன்னா ஒரு நல்ல கதையை 5 கோடியில் எடுத்தாலும் ஓடும். ஒரு குப்பையான கதையை 500 கோடியில் எடுத்தாலும் ஓடாது. சோ பொங்கலுக்கு வெளியாக போற கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விடாமுயற்சி வணங்கான்னு 2 படம் பொங்கலுக்கு வருது. சோ இந்த 3 படத்துல எது பொங்கல் வினரா அமைன்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.